ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்மளுக்கு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேல என்ன 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 பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பிளேஸ்ட் நம்பர்ஸை டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈவன் பிளேஸ் நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஈவன் பிளேஸ் நம்பரை ஃபஸ்ட்டு போட்டு ஆட் பிளேஸ் நம்பரை செகண்ட் போட்டு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கான ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ்னு சொன்னால் பரவாயில்ல, பட் இங்கே ஆட் பிளேஸ்டு நம்பர்ஸ் ஈவன் பிளேஸ்டு நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லெட்ஸ் டேக் த செகண்ட் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது? 0. அப்போ 0 தான் இந்த 3யோட பிளேஸ். அப்போ இந்த 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 3 வந்து எந்த பிளேஸில் இருக்குது? ஈவன் பிளேஸ்டு இண்டெக்ஸில் இந்த 3 இருக்குது. அப்போ இது ஒரு ஈவன் பிளேஸ்டு நம்பர். அதே மாதிரி இந்த 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. அப்போ இது ஒரு ஆட் பிளேஸ்டு நம்பர். இது வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. அப்போ இது ஒரு ஈவன் பிளேஸ்டு நம்பர். இந்த மாதிரி ஆட் பிளேஸ் நம்பர்ஸ்லாம் எடுக்கணும், ஈவன் பிளேஸ் நம்பர்லாம் எடுக்கணும். இந்த ஈவன் பிளேஸ் நம்பர் அசெண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும், ஆட் பிளேஸ் நம்பர்ஸை டிசெண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும். கடைசியில் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியது தான். இது நம்மளுக்கான ப்ராப்ளம். இதுக்கான லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரியும் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஆட் பிளேஸ் நம்பரை தனியாக எடுப்போம், ஈவன் பிளேஸ் நம்பரை தனியாக எடுப்போம். வாட் ஐ மீன் இஸ், இந்த அரேவை 2 அரேவாக பிரித்துருவோம். ஆட் பிளேஸ் நம்பர் அப்புறம் ஈவன் பிளேஸ் நம்பர். ஸோ 2 அரே வச்சுக்கிட்டு இந்த அரேவை லூப் பண்ணி நம்ம ஆட் பிளேஸ் நம்பர்ஸ்லாம் ஒரு அரேயில் போட்டுருவோம், ஈவன் பிளேஸ் நம்பர்ஸ்லாம் இன்னொரு அரேயில் போட்டுருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் வந்து அந்த ஈவன் பிளேஸ் நம்பர்ஸை அசெண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆட் பிளேஸ் நம்பர்ஸை டிசெண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சோடனே நம்மளோட ஒரிஜினல் அரேக்கே ஃபஸ்ட்டு ஒரிஜினல் அரேயில் ஈவன் பிளேஸ் நம்பர்ஸ்லாம் ஷார்ட் பண்ணி ஈவன் பிளேஸ் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் அரேக்கு காப்பி பண்ணிவிடுவோம். ஆட் பிளேஸ் நம்பர்ஸ்லாம் செகண்ட் பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் அரேக்கு காப்பி பண்ணிவிடுவோம். இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான லாஜிக். ஸோ இப்போ நம்ம கோடை பார்க்கலாம். நம்ம கோடை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பாருங்கள். இது ஒரு வாய்ட் ஃபங்க்ஷன். வாய்ட் ஃபங்க்ஷனாக நம்ம எதுவுமே எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்ல, இந்த அரேவை மாடிஃபை பண்ணி விட்டால் மட்டுமே போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அரே வச்சுருக்காம இங்கே நாங்கள் ஒரு அரே லிஸ்ட் வச்சுருக்கோம். அரே லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அரேனா நீங்கள் வந்து அதோட சைஸை கொடுக்கணும். அரே லிஸ்ட் இஸ் பேசிக்கலி டைனாமிக் அரே. டைனாமிக் அரேனா சைஸு டைனாமிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம சைஸ் கொடுக்க தேவையில்ல. ஸோ நம்ம ஆட் பண்ண சைஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டு அரே லிஸ்ட் வச்சுக்கிறாங்க, ஒன்று ஈவனுக்கு இன்னொன்று ஆடுக்கு. ஸோ நம்ம பார்த்த மாதிரி ஒரிஜினல் அரேவை ட்ராவல்ஸ் பண்ணுறாங்க. அதோட இண்டெக்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா ஈவன் அரேயில் ஆட் பண்ணிக்கிறாங்க, ஆடாக இருந்துச்சுன்னா ஆட் அரேயில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் டன். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்புக்கு வரலாம். செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நம்ம அரே லிஸ்ட் இங்கே சார்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து அரேஸ் டாட் சார்ட்னு போட முடியாது. அரேஸ் டாட் சார்ட் அரேக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். அரே லிஸ்ட்டை சார்ட் பண்ணோம், நம்ம இங்கே கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் போட்டு சார்ட் பண்ணணும். ஈவன் நம்பர்ஸை அசெண்டிங்கில் சார்ட் பண்ணிக்கிறோம், ஆட் நம்பர்ஸை டிசெண்டிங்கில் சார்ட் பண்ணுறதுக்கு அதே லாஜிக் அதே தான். பட் இங்கே லாஸ்ட்டில் செகண்ட் ஆர்குமெண்ட்டாக நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ன்ற இந்த மெத்தடை இங்கே கொடுக்கணும். ஸோ நம்ம ஈவன் அசெண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆட் பிளேஸ் நம்பர்ஸை டிசெண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்புக்கு வரலாம். நம்ம இதை ஈவன் பிளேஸையும் ஆட் பிளேஸையும் இங்கே ஒரிஜினல் அரேக்கு காப்பி பண்ணணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு சிம்பிள் ஃபார் லூப் வச்சுக்கிறேன். ஸோ இந்த வேல்ன்ற வேரியபிள் வில் ஜஸ்ட் கோ த்ரூ எவ்ரி சிங்கிள் எலிமெண்ட் இந்த ஈவன் அரே. கரெக்டாக? ஸோ இந்த வேல்ன்றது ஏன் நம்ம லாங்னு வச்சுக்கிறேன்னா, ஸோ நம்ம இந்த அரே லிஸ்ட்டை லாங்காக தான் ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். இதை நான் இன்டீஜர்னு வச்சுருக்கேன்னா நம்ம ஒரு இன்டீஜரை ஒரு லாங் வேல்யூக்கு அசைன் பண்ண முடியாது. அதனால தான் இதை நான் லாங்னு வச்சுருக்கேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு டைமும் நான் இங்கே இந்த ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ்லாம் நான் வந்து நம்மளோட ஒரிஜினல் அரேக்கு காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர்ஸையும் அதே மாதிரி அதே லாஜிக்கில் காப்பி பண்ணிட்டேன். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா இப்போ பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா கைஸ் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆச்சு. தேங்க்யூ, பாய்.